பொதுவாவே எல்லா கனவுகளுக்கும் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா, குறிப்பிட்ட சில நேரங்கள்ல நாம ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிறப்போ வரக்கூடிய கனவுகளுக்கு நிச்சயமா பலன் இருக்கு. அந்த வகையில நம்ம கனவுல வரக்கூடிய விஷயங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இறந்து போனவங்களோட பேசுறது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெயரும் ரொம்பவே சிறப்பான புகழும் உண்டாகும் அப்படிங்கிறதான் பொருள். ஒருத்தருக்கு அவங்களோட இறந்து போன அம்மா, அப்பா கனவுல வந்தாங்க அப்படின்னா, கனவு கண்டவருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து இல்லனா இடையூற சுட்டிக்காட்டி எச்சரிக்கை வந்திருக்காங்க அப்படின்னு பொருள். இது பல பேரோட வாழ்வுல ஏற்பட்ட அனுபவ உண்மையாவும் இருக்கு. தான் இறந்துட்டது மாதிரி ஒருத்தருக்கு கனவு வருது அப்படின்னா, அது நன்மைகள தான் குறிப்பிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக வாழ்க்கை உண்டாகும். உங்களோட உறவினர் ஒருத்தர் இறந்தது மாதிரி கனவு வந்தா, அவங்களோட துன்பங்கள் ரொம்பவே சீக்கிரமா நீங்கும் அப்படிங்கிறத குறிக்குது. உங்களோட நண்பன் ஒருத்தன் இறந்து போனது மாதிரி கனவு வந்தா, ரொம்ப சீக்கிரமா ஏதாவது நற்செய்தி ஒண்ணு வரும் அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு நபரோட குழந்தை இறக்கிறது மாதிரி கனவு வந்தா, அவருக்கு வரப்போற பேராபத்து ஒண்ண குறிப்பிடுது. தன்னோட மனைவி இறந்தது மாதிரி கனவு வந்தா, மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருக்கிறத குறிப்பிடும். ஒருத்தரோட இறந்து போன மனைவி விண்ணுலகத்துல சந்தோஷமா இருக்கிறது மாதிரி கனவு கண்டா, அவரோட வாழ்க்கை நிம்மதியா அமையும். அதே நேரம் மறைந்த மனைவியோட முகம் துயரம் தோய்ந்ததா இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கை நிலையில்லாததா இருக்கும். மத்தவங்கள நாம அடிக்கிறது மாதிரி கனவு கண்டா, நண்பர்களால புகழப்படக்கூடிய நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாம புது நண்பர்கள் கிடைப்பாங்க. புகழ் பன்மடங்கு பெருகும். தான் அடிபட்டு காயம் அடைஞ்சிருக்கிறது மாதிரி கனவு கண்டா, தன அபிவிருத்தி உண்டாகும். இருந்தாலும் கத்தி, துப்பாக்கியால சுடப்பட்டு காயமடைஞ்சதா கனவு காண்றது நன்மையான பலன குடுக்காது. உங்களுக்கு பழி ஏதாவது வந்து சேரும். பிரதமர், ஜனாதிபதி மாதிரியானவங்க கூட அறிமுகமாகறது மாதிரி கனவு கண்டா, சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்தும், மதிப்பும் உண்டாகும். கல்யாணமாகாத இளம் பெண்கள் இந்த மாதிரியான கனவு கண்டா, அவங்கள மனம் முடிக்க போகக்கூடிய வருங்கால கணவன் அந்த பொண்ணோட குடும்பத்த விட பன்மடங்கு வசதி மிக்கவனா இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரச குடும்பத்தார் கூட பழகுறது மாதிரி கனவு வந்தா, உங்களோட நண்பர்கள் மூலமா பண உதவி கிடைக்கும். தேவலோக பெண்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்சரஸ் அப்படின்னு சொல்ற தேவலோக பெண்கள ஆண்கள் அவங்களோட கனவுல பார்த்தா, எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். கல்யாணமாகாத பெண்களோட கனவுல வந்தா, சீக்கிரமா அந்த பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணமான பெண்கள் கனவுல வந்தா ரொம்ப சீக்கிரமாவே பொருள் வரவு இருக்கும். அழகே இல்லாத பொண்ணு ஒருத்திய கல்யாணமாகாத ஒரு ஆண்மகன் கனவுல பார்க்கக்கூடிய பட்சத்துல, அதுக்கு நேர்மாறான பலனா ரொம்பவே அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியா அமைவா. பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய இல்லனா நூதன பொருட்கள் உங்களோட கனவுல வந்துச்சு அப்படின்னா, எதிர்வரக்கூடிய தீமைய சுட்டிக்காட்டக்கூடிய அறிகுறியா இது இருக்கும். நம்பிக்கை, மோசடி, ஏமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருத்தர் வாய் விட்டு பலமா அழுதுகிட்டு இருக்கிறது மாதிரி கனவு வந்தா, அவங்களோட வாழ்க்கையில பல இடையூறுகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து, தொல்லை ஏற்படுறது மாதிரி கனவு வந்தா, அதுக்கு நேர்மாறா வாழ்க்கை சந்தோஷமானதாவும், நிம்மதியானதாவும் அமையும். மத்தவங்க ஆபத்துல சிக்கி இருக்கிறது மாதிரி கனவு கண்டா, நண்பர்களால தொந்தரவுகள் உண்டாகும். ஒருத்தர் அரிசிய கனவுல பார்த்தாலோ, இல்லனா சந்தையில வாங்கிட்டு வர்றது மாதிரி கனவு கண்டாலோ, அவரு செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி அடைஞ்சு ரொம்ப பெரிய தனலாபம் கிடைக்கும். கனவுல விலங்குகளும், பட்சிகளும் வினோதமா காட்சி குடுக்கறது, அந்த வகையில கருப்பு நிற அன்னப்பறவைய பார்க்கறது அவ்வளவு நன்மையானது அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு இறைவன வழிபடுறது மாதிரி கனவு காண்றீங்க அப்படின்னா, நீங்க ஈடுபடக்கூடிய செயல்கள்ல முதல்ல சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும், முடிவுல அந்த இறைவன் அருளால எல்லாமே நன்மையாவே முடியும்.